இதுதான் என்னன்னா உங்களுக்கு ரிவீட்டோட ஃப்ரண்ட் பேஜ். ஓகேவா? ரிவீட்ல என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய இருக்கு. நீங்க செகண்ட் இயர் அந்த சம்திங்கிறதுனால ஆர்கிடெக்சர் வியூ மட்டும் பார்ப்போம். அது போல ஸ்ட்ரக்சர், பீம், காலம், ஸ்லாப், அடுத்த இயர்ல படிப்பீங்க. அதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், டீடைலிங் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நிறைய நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். போனா பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட், ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட், ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட், மெக்கானிக்கல் டெம்ப்ளேட், அந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன்னா பில்டிங்ஸ் அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். மெட்ரிக் அதே மாதிரி ஆர்கிடெக்சர் இந்த எலிவேஷன் கிரியேஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சரல் கிரியேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். அனலைஸ் ரிவீட்ல பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் ரிவீட்ல பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எம்இபின்னு சொல்லுவாங்க. பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் எல்லாமே சேர்ந்தது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பேசிக்காக எதில் போய்க்கலாம் அப்படின்னா ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட். ஓகேவா? ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட் வந்து. இப்போ வந்து என்னன்னா ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ரிவீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பிளான் வரைக்கு முன்னாடி சொன்னேன்ல, வாஸ்து தெரிஞ்சிருக்கணும், சைஸ் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி இன்னொன்று என்ன தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வால் திக்னஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? வால் திக்னஸ் ஒன்றும் இல்லை, நீங்கள் மெயின் வால் எல்லாமே 9 இன்ச் வைப்பாங்க. ஹாஃப் வால் வந்து முழுக்கல் செவரு, அரைக்கல் செவருன்னு பிரிப்பாங்க. தமிழில் சொன்னால் உங்களுக்கு தெரியும். அது அரைக்கல் செவரு போனீங்கன்னா 4.5 இன்ச் வால் வைப்பாங்க. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு தெளிவாக ஃபர்ஸ்ட் வந்து தெரியணும். முழுக்கல் செவரு வந்து 9 இன்ச் வைப்போம். அரைக்கல் செவரு வந்து நம்ம 3/4 இன்ச் அரை இன்ச் வைப்போம். ஓகேவா? அது எப்பவுமே பாத்ரூம் அந்த மாதிரி கிச்சன் டைனிங் சேர்ந்து வருது அந்த மாதிரி போகிற இடத்துல எது வருதுனாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னா ரிவீட்டோட மெயின் பேஜ். இதில் ஆர்கிடெக்சரில் போனீங்கன்னா பில்ட்னு இருக்கும். இந்த பில்ட்டில் தான் நம்ம வால், டோர், விண்டோ, காம்போனன்ட்ஸ், காலம், ஃப்ளோர், சீலிங் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ரிவீட்டோட மெயின் ஸ்க்ரீன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிவீட்டில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒர்க் உங்களுக்கு என்ன பிளான் போடுறதுக்கு முன்னாடி அப்படின்னா செட்டிங், யூனிட் செட்டிங். ஓகேவா? யூனிட் செட்டிங் வந்து பண்ணுவாங்க. யூனிட் செட்டிங் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஃபீட்ல போட போறீங்களா, மீட்டர்ல போட போறீங்களா, மில்லிமீட்டர்ல போட போறீங்களா, எதுக்காக போட போறீங்க அப்படிங்கிறது. மேக்ஸிமம் நீங்க என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங், ஒரு ரெசிடென்சியல் பில்டிங் அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா நீங்க ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்லேயே போய்க்கலாம். ஓகேவா? நீங்க எதில் போய்க்கலாம், மேக்ஸிமம் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்லேயே நீங்க வந்து போய்க்கலாம். அந்த மாதிரி பில்டிங் போகும்போது வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். ஓகேவா? அது எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ரிவீட்டுக்குள்ள வந்தோடனே யூனிட் வந்து செட் பண்ணணும். அதுதான் நம்ம எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதில் செட் பண்ணணும் அப்படின்னா மேனேஜ்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். ஓகேவா? மேனேஜ்ல போயிட்டு மெட்டீரியல்ஸ்ல போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோடனே நாம எதுல வரைய போறோம், ஒரு லென்த்ல வரைய போறோம். ஓகேவா? லென்த்ல வரைய போறோம். லென்த்ல வரையும் போது நம்மளுக்கு என்ன இருக்கும், லென்த் மட்டும் எதுக்காக, ஏரியா, வால்யூம், ஸ்லோப், கரன்சி, மாஸ், டென்சிட்டி எல்லாம் இருக்கு. நம்ம ரிவீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு ஆர்கிடெக்சர் வியூ. அப்ப நம்மளுக்கு லென்த்தே போதும். எதுக்காக ஏரியா கொடுத்துருக்காங்க, வால்யூம், ஆங்கிள். என்னைக்காவது ரிவீட் யூஸ் பண்ணவங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, ரிவீட்ல இது போக நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூலிங் எடுத்துக்கலாம், குவான்டிட்டி எடுத்துக்கலாம், வால்யூம் எடுத்துக்கலாம், எல்லாமே நீங்க கரன்சி எவ்வளோ எஸ்டிமேட் ஆகுது, அதே மாதிரி மாஸ் டென்சிட்டி, ஒரு மெட்டீரியல் டென்சிட்டி வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி அனலைசிஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிவீட் பொறுத்த வரைக்கும் பண்ணிக்கலாம். ரிவீட் பொறுத்த வரைக்கும் வெறும் ஆர்கிடெக்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது கிடையாது, நிறைய பர்பஸ்க்காக இது வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லென்த்ல போயிட்டு நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் நாம வைக்க போறோம்.
ஏன்னா feet and inches தான் நம்ம என்ன பண்ண போறோம் யூஸ் பண்ண போறோம் ஓகேவா அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா லெந்த்ல போயிட்டு அதை கிளிக் பண்ணிக்கங்க ஓகேவா கிளிக் பண்ணிட்டு இங்க மில்லிமீட்டர் இருக்கும் மில்லிமீட்டர்ல போயிட்டு எனக்கு feet and fraction inches ஓகேவா இப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மாறிடுச்சு feet and inchesல ஓகேவா ஃபார்மேட்ல போயிட்டு நம்ம feet and inches மாத்தியாச்சு கொடுத்துட்டு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு feetல மாறிடுச்சு மத்தது எல்லாமே வால்யூம் மீட்டர் கியூப் மீட்டர் ஸ்கொயர்ல இருந்துட்டு அது நமக்கு பிரச்சனை இல்ல ஓகேவா இப்போ அதை கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா சிம்பிளா வந்து யூனிட் செட் பண்ணிட்டோம் ஓகேவா நம்ம யூனிட் வந்து செட் பண்ணியாச்சு யூனிட் செட் பண்ணிட்டோம் யூனிட் செட் பண்ணப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம வால் கிரியேட் பண்ணனும் ஓகேவா செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம வால் கிரியேட் பண்ணனும் அந்த வாலுக்கு நாம என்ன பண்ணனும் அவுட்டர் வாலா இருந்துச்சுனா நாம என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா நாம வந்து என்ன பண்ணலாம் 9 inch வால் கொடுப்போம் அதே மாதிரி பார்ட்டிஷன் வால் அந்த மாதிரி வால் வந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம் 4 inch வால் நாம கொடுப்போம் ஓகேவா அதுதான் இப்போ மெயினா நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளானை முடிச்சிட்டு அப்புறம் இந்த பிளான்ல கட் செக்ஷன் எல்லாமே இருக்கு ஓகேவா அது எப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம மேனேஜ்ல போயிட்டு எப்படி யூனிட் செட் பண்றது நம்ம எல்லாமே நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு வால் வரைய போறோம் ஓகேவா சாரி வால் வரையிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பண்ணனும் அப்படினா லெவல் செட் பண்ணனும் ஓகேவா எத்தனை ஃப்ளோர் பண்ண போறோம் அப்படிங்கிறது லெவல் செட் பண்ணனும் அந்த லெவல் வந்து நம்ம பிளானை முடிச்சிட்டு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா எப்படி லெவல் செட் பண்றது அப்படிங்கிறது பிளானை முடிச்சிட்டு நாம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ரஃபர் 2D பிளான் மட்டும் தான் போட போறோம் ஃபர்ஸ்ட் வாஸ்து வச்சு ரிவீட்ல எப்படி ஒரு 2D பிளான் நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு பில்ட்ல போயிட்டு வால்ல போய்ங்க ஓகேவா ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு பில்ட்ல போயிட்டு வால் அதை கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ணோனே எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் அதை கிளிக் பண்ணே ஆட்டோமேட்டிக்கா வால் வந்துரும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு இது என்ன பண்ணனும் அப்படினா இப்போ வால் கிரியேட் பண்ணியாச்சு இதோட thickness வேணுமா இப்போ வால் நம்ம வரைந்தாச்சு ஆர்க்கிடெக்ட்ல பில்ட்ல போயிட்டு வால் இருக்கு அதை கிளிக் பண்ணே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வால் வந்துருதுன்னு வைங்க இப்போ இந்த வாலோட thickness நமக்கு வேணும் எவ்வளவுன்னு தெரியணும் ஏன்னா மேக்ஸிமம் நம்ம பில்டிங்க்கு எவ்வளவு இன்ச் வால் யூஸ் பண்ணுவோம் 9 inch வால் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது 9 inch இருக்கா இன்பில்ட்டா எவ்வளவு இருக்கு அப்ப ஏன்னா ரிவீட்ல எப்பவுமே ஃபிக்ஸ்டா இருக்காது சரியா அது தெரிஞ்சுக்கங்க இன்பில்ட்டா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அனோட்டேட்ங்கிற ஆப்ஷன் இருக்கா அந்த அனோட்டேட்ங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு டைமென்ஷன்ல போயிட்டு அலைன்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அலைன்ஜ் டைமென்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கங்க அனோட்ல போயிட்டு டைமென்ஷன்ல போயிட்டு அலைன்ஜ் டைமென்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ணோனே நம்மளுக்கு இந்த இன்டீரியரோட இதுதான் வேணும் எவ்வளவுன்ட்டு இப்போ சென்டர் லைன் இருக்கு இதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம் எப்படி மாத்துறது அப்படின்னா இங்க பிளேஸ் டைமென்ஷன்ஸ் இருக்கா அந்த பிளேஸ் டைமென்ஷன்ஸ்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா வால் ஃபேசஸ் ஓகேவா ஃபேஸ் டைமென்ஷன்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா வால் ஃபேசஸ் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க இதுல போணும் டைமென்ஷன்ஸ் அனோட்டேட்ல போயிட்டு டைமென்ஷன்ஸ்ல போயிட்டு சென்டர் லைன் இன்பில்ட்டா இருக்கும் அதுல போயிட்டு நீங்க வால் ஃபேசஸ் ஓகேவா வால் ஃபேசஸ் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ கிளிக் பண்ணுங்க இந்த வால் டு இந்த வால் எனக்கு இன்னர் எவ்வளவு இருக்கு 8 inch தான் இருக்கு ஓகேவா 8 inch வால் thickness தான் இருக்கு இப்போ 8 inch இருக்கு அப்ப எனக்கு வந்து எவ்வளவு வேணும் 9 inch வேணுமா இப்ப 9 inch வேணும் எனக்கு வந்து எவ்வளவு இருக்கு 8 inch இருக்கு ஆனா எனக்கு தேவை 9 inch தேவை ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த வாலை வந்து நம்ம எடிட் பண்ணணும் லெந்த் விட்டுருங்க லெந்த் நம்ம எடிட் எப்படி பண்றது நான் எல்லாம் சொல்றேன் இப்போ சிம்பிளா நம்ம வால் போட்டாச்சு இந்த வாலோட thickness 8 inch இருக்கு நமக்கு வால் thickness வந்து 9 inch எப்படி இந்த வால் thickness ஓட மாத்துறது அப்படினா இந்த வாலை கிளிக் பண்ணிக்கங்க ஓகேவா இந்த வாலை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டீஸ்ல போய்க்கங்க ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு டைப் ப்ராப்பர்ட்டீஸ் ஓகேவா டைப் ப்ராப்பர்ட்டீஸ்ல போய்க்கங்க அதுல டூப்ளிகேட் எதுக்காகன்னு அப்புறம் சொல்றேன் ஓகேவா டூப்ளிகேட் எதுக்காக இப்போ நம்ம thickness மட்டும் மாத்தணும்
அது எப்படி மாத்துறதுன்னா டைப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு எடிட் அதுல போயிட்டு ஓகேவா எடிட்ல போயிட்டு இங்க திக்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா திக்னஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் அதுல போயிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு 9 inch கீபேட்ல 9 inch கொடுத்துருங்க ஓகேவா ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்து அது கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு ஓகேவா இப்போ வந்து 9 inch கொடுத்தாச்சு இப்போ வந்து 9 inch நமக்கு 8 inch இருந்தது நம்ம 9 inch கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ 9 inch இருக்கு ஓகேவா இப்போ 9 inch வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ போயிட்டு திரும்பியும் கிளிக் பண்ணிட்டு சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ கிளிக் பண்ணி பாருங்க சாரி இன்னும் மாறல இப்போ எடிட்ல போயிட்டு 9 inch கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஓகே ஓகே கொடுங்க இப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து 9 inch வந்து இப்போ வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு 9 inch வந்துருச்சு இப்போ புரியுதா உங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த வாலோட திக்னஸ் வந்து நீங்க மாத்தணும் அப்படிங்கிறது சிம்பிளா கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு எடிட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துக்கு உங்களுக்கு எத்தனை இன்ச் வேணுமோ அத்தனை இன்ச் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எத்தனை இன்ச் தேவையோ அத்தனை இன்ச் மாறிடும் நீங்க ஒருக்கா கொடுத்துட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிடும் இப்போ இதோட திக்னஸ் செக் பண்ணி பாருங்க அனோட்ல போய் டைமென்ஷன் அலைஞ்சில போயிட்டு வால் ஃபேஸ் ஒருக்கா மாத்திட்டீங்கன்னா போதும் இந்த டு இந்த வால் வச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு 9 inch நம்மளுக்கு வந்துருச்சா இப்போ 9 inch வந்துருச்சு நீங்க ஃபர்ஸ்ட் இன்னொன்னு என்ன பண்ணுவீங்க யூனிட் செட் பண்ணிடுவீங்க யூனிட் செட் பண்ணப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க வால் திக்னஸ் நம்ம மாத்தணும் 8 inch தான் இருக்கு இன்பில்ட்டா வந்து அத நம்ம என்ன பண்ணிட்டோம் 9 inch நாம மாத்திட்டோம் ஓகேவா 9 inch மாத்தியாச்சு நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா சிம்பிளா ஒரு லேஅவுட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா சிம்பிளா நம்ம ஒரு லேஅவுட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறோம் எப்படினா ஒரு 40/60 ஒரு பிளாட் இருக்குன்னு வெச்சுக்கலாம் ஓகேவா உங்க ரெஃபரன்ஸ்க்கு இப்படி 40 இப்படி 60 இதுதான் நார்த் டைரக்ஷன் ஓகேவா இதுதான் நார்த் இந்த பக்கம் நார்த் பாத் மாதிரி இருக்குன்னு வெச்சுக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் வால்ல போயிட்டு இந்த பக்கம் 40 ஓகேவா 40 வெஸ்டர்ன் வெச்சாச்சு 40 இருக்கு இந்த பக்கம் 40 இந்த பக்கம் வந்து திரும்பி வால்ல போயிட்டு என்ன இருக்கணும் 60 வைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா லைன்ல வந்து நிறைய மெத்தட் இருக்கு இது சென்ட்ரல் லைன் டைமென்ஷன் இது எல்லாத்துக்குமே குழப்பம் நிறைய பேருக்கு கிளியரா இருந்தா மட்டும் தான் இது போட முடியும் ஓகேவா இது விட ஈஸியான ஒரு மெத்தட் என்ன அப்படினா எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த வால்ஸ் அண்ட் லொகேஷன் லைன் இருக்குல்ல அந்த லொகேஷன் லைன்ல போனீங்கன்னா ஃபேஸ் எக்ஸ்டீரியர் ஃபேஸ் இன்டீரியர் இத ரெண்டா வெச்சு மட்டும் நீங்க ஃபுல் பிளான் போட்டு முடிச்சுக்கலாம் ஓகேவா ஃபேஸ் எக்ஸ்டீரியர் ஃபேஸ் இன்டீரியர் இப்போ நான் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் வெச்சிட்டு இந்த வால் எண்ட்ல கிளிக் பண்ற பாருங்க சாரி வால் கரெக்ட்டா இப்போ வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வந்துருச்சா இப்போ நமக்கு 40ங்கிறது உள்ள இப்போ வால் திக்னஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளாட்டோட அளவு வெளிய வந்துருச்சு நமக்கு வந்து இப்போ கரெக்ட்டா இப்போ வந்து இந்த சைடு நமக்கு எவ்வளவு வேணும் ஒரு 50 அப்ராக்ஸிமேட்டா ஒரு 50 ஆர் 60 எவ்வளவு வேணா வெச்சுக்கலாம் ஓகேவா இப்போ 60 வெச்சாச்சு 60 அதே மாதிரி எனக்கு இந்த பக்கம் வந்து 40 பிளாட்டோட சைஸ் அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு 60க்கு 40க்கு 60 அப்படிங்கிற ஒரு பிளாட்டை வந்து நம்ம வாங்கிட்டோம் ஓகேவா இந்த பிளாட் சைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க இதுல கொடுத்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க ஒரு 2D பிளான் எனக்கு கிரியேட் பண்ணி தாங்க அப்படினு சொல்லிராங்க இதுக்கு நம்ம டைமென்ஷன் வெச்சுக்கலாம் அனோட்ல போயிட்டு டைமென்ஷன்ல போயிட்டு அலைன்ஜ்ட் ஓகேவா இப்போ இந்த பிளாட்டோட சைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னர் வந்துருச்சா 40ங்கிறது அவுட்டர் வந்து 60 இப்போ ஜூம் பண்ணி பாருங்க இது 60 இது 40 ஓகேவா இது ஆட்டோகேட் விட அட்வான்ஸா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் இப்போ வந்து இந்த பிளாட்டை நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு ஓகேவா இந்த பிளாட் இருக்கு இதுல வந்து நம்ம நார்த் டைரக்ஷன் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இந்த அப்ராக்ஸிமேட்டா இந்த பிளாட்ல வந்து என்னன்னா இந்த பிளாட்ல வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து வால் இருக்குன்னு வைங்க ஓகேவா இதுதான் ரோடு நம்ம இந்த சைடு ரோடு இருக்கிற மாதிரி நம்ம அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம் ஓகேவா இந்த சைடு ரோடு இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம் பிளாட் இருக்கு
பிளாட் ஒட்டின மாதிரி இந்த சைடு தான் ரோடு இருக்கு. அப்போ இது என்ன டைரக்ஷன்ல பிளாட் கொடுக்குறாங்கன்னா நார்த் டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நார்த் மென்ஷன் பண்ணிக்கங்க. எந்த ஒரு பில்டிங் நான் அது நிறைய இது இருக்கு மென்ஷன் பண்றதுக்கு மெத்தட்ஸ். நான் சும்மா ரஃபா இந்த மாதிரி யாரோ மாதிரி நான் போட்டு இப்போதைக்கு ரஃபா நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு வேண்டி இப்போ நார்த் இந்த பக்கம் தான் எனக்கு நார்த் டைரக்ஷன் இப்படி பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு வைங்க. ஓகேவா, நார்த் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளாட்ல வந்து 40க்கு 60 அப்படிங்கிற இது இருக்கு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு பிளாட். இப்போ வந்து இன்னர் சைஸ் தான் நம்மளோட பிளாட், வெளியே இருக்கிற வால் திக்னஸ் சேர்த்த வேண்டாம். இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பில்டிங் கட்ட போறோம். பில்டிங்னா ஒரு இப்போதைக்கு ஒரு பிளான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட் கேட்பாங்க ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் 1400க்குள்ள எனக்கு வேணும் பில்டிங் அப்படின்னா எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனோ நம்ம பிளாட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த பிளாட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்பவுமே நீங்க காம்பவுண்ட் இருக்கா இந்த பிளாட்னு வைங்க. பிளாட்டோட எண்டு தான் இது. எப்படி தான் நம்ம இங்கே தான் காம்பவுண்டே கிரியேட் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள காம்பவுண்ட் வந்துடும். ஓகேவா, எப்பவுமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள காம்பவுண்ட் வந்துடும். நார்த் ஃபேஸிங்காக இருந்தால் நார்த் சவுத்து ஈஸ்ட் வெஸ்டா நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் இந்த டைரக்ஷன்ல வந்துடும் மாற்றும் போது. அப்போ வந்து எப்பவுமே இந்த பக்கம் தான் நம்மளுக்கு வெஸ்ட் பக்கம் தான் இடம் கம்மியாக விடணும். இந்த பக்கம் நீங்கள் இடம் ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். ஓகேவா, ஈஸ்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா இங்கிருந்து இது காம்பவுண்ட்லேருந்து காம்பவுண்ட் இதுன்னு வச்சுக்கோங்க. பிளாட் விட்ட மாதிரி காம்பவுண்ட் வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கிருந்து 2 அடி விட்டுக்கலாம். ஓகேவா, காம்பவுண்ட் எல்லா பக்கம் காம்பவுண்ட்லேருந்து எத்தனை விடுறேன்னா 2 அடி பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ 2 அடி இங்கிருந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் இங்கிருந்து 2 அடி எடுத்தாச்சு. ஓகேவா, அப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் இங்கிருந்து 2 அடி எல்லாமே நான் காம்பவுண்ட்லேருந்து 2 அடி எடுத்துட்டேன். இதுக்குள்ளதான் நான் என்ன பண்ணணும் பிளான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, இப்போ நான் இதுல இருந்து என்ன எடுத்துட்டேன் இப்போ ஃப்ரண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அப்ராக்சிமேட்டா என்ன கேட்கறாங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு பில்டிங் கட்டித்தாங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்கறாங்க. ஓகேவா, சிம்பிளா உங்களுக்கு என்ன கேட்கறாங்க 1200 ஸ்கொயர் ஃபீட் கட்டித்தாங்க. இப்போ உங்க பிளாட்டோட சைஸ் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வருது ஆக்சுவலா வந்து உங்க பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் இப்போ சிம்பிளா கால்குலேட்டர் இருப்போம். ஓகேவா, ஸ்கொயர் ஃபீட்னுங்கிறதுனா 2 இன்டூ பண்றது தான் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்கொயர் ஃபீட் மீட்டர் கியூப் கியூபிக் ஃபீட் ரன்னிங் ஃபீட் நிறைய இருக்கு. இப்போ இந்த பிளாட் வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்னா 40 இன்டூ 60. ஓகேவா, 40 இன்டூ 60 எவ்வளோ 2400 ஸ்கொயர் ஃபீட் வருது. இந்த பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் 2000. சென்டா கன்வெர்ட் பண்றது எத்தனை சென்ட் இருக்கு அப்படின்னா டிவைடட் பை 436 எனக்கு கரெக்டாக தெரியல 436.34 சம்திங் வரும். ஓகேவா, நான் 436ன்னு வச்சுக்கிறேன். கரெக்டாக தெரியல மறந்துருச்சு. அதை நீங்க பாத்துக்குங்க. இதுதான் வந்து என்னன்னா சென்டா கன்வெர்ட் பண்றது. ஓகேவா, இப்போ 436 சம்திங் வரும். இப்போ 436 நான் போட்டேன். ஈக்குவல் டு போட்டேன்னா எனக்கு எவ்வளவு வருது 5.5 சென்ட் வருது. ஓகேவா, என்னோட பிளாட்டோட சைஸ் வந்து எவ்வளோ 5.5 சென்ட். இப்போ புரிஞ்சவங்களுக்கு வந்து இப்போ பிளாட் எவ்வளவு ஏரியா பிரிக்கிறாங்க 40க்கு 60 போட்டீங்கன்னு உங்களுக்கு என்ன ஆகும் ஃபுல் ஏரியா உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த பிளாட்டோட ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஓகேவா, 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அப்போ அதுல வந்து எவ்வளவு சென்ட் தேவை அப்படிங்கறத நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது அந்த ஸ்கொயர் ஃபீட் டிவைடட் பை சென்ட். ஒரு சென்ட் வந்து 436 ஸ்கொயர் ஃபீட் 436 சம்திங். ஓகேவா, கட்டத்துல நான் 436 போட்டேன். டிவைடட் போட்டா நம்மளுக்கு எவ்வளவு வருது 5.5 சென்ட் வருது. ஓகேவா, நம்மளுக்கு வந்து அந்த பிளாட் வந்து 5.5 சென்ட். நம்ம கட்ட போறது எவ்வளவு சென்ட்ல கட்ட போறோம் ஒரு 1200 1300ல நம்ம கட்ட போறோம். அப்படின்னா எத்தனை சென்ட்ல நம்ம கட்ட போறோம் மொத்த சென்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2400 பிளாட். இது எனக்கு வந்து கிளைண்ட் வந்து எனக்கு 1300 ஸ்கொயர் ஃபீட்குள்ள வர மாதிரி கேட்கறாரு எல்லாமே சேர்த்து. ஓகேவா, 1300 மைனஸ் 2400 1300 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு மிச்சம் இருக்கிறது வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட் மிச்சம் வரும். இப்போ வந்து எத்தனை சென்ட்ல கட்டி கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்னா டிவைடட் பை 436. ஓகேவா, பாத்தீங்கன்னா 3 சென்ட்ல உங்களை கட்டி கொடுக்க சொல்றாங்க. வீடு வந்து இருக்கிறது வந்து எத்தனை சென்ட் இருக்கு உங்களுக்கு வீடு வந்து 5.5 சென்ட் இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு இருக்கிற எல்லா சென்ட்டுக்குமே கட்ட மாட்டாங்க. ஓகேவா, எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் சென்ட் இருக்கும் உங்களுக்கு 40க்கு. அவங்களுக்கு டிபெண்ட் அப்பான் காஸ்ட் அவங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் பட்ஜெட் வச்சிருப்பாங்க. சென்ட் வந்து ஃபுல்லா வாங்கி விட்டுருப்பாங்க 7 சென்ட் 8 சென்ட் இருக்கும். ஆனா கட்டுறதுங்கிறது அவங்களே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிளைண்ட் கேட்கறாங்க எனக்கு ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் கட்டித்தாங்க. அப்போ எவ்வளவு சென்ட் 3 சென்ட் கட்டித்தாங்கிறாங்க. எனக்கு வந்து வந்தது வந்து எத்தனை சென்ட் இருக்கு எனக்கு 5.5 சென்ட் இருக்கு. ஆனா நீங்க அதுக்கு பிளான் பண்ணக்கூடாது. அவங்க 1300 சொல்றாங்கல்ல அதுக்கு தான் நீங்க பிளான் பண்ணணும். ஓகேவா,
அதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஒரு பிளான் வந்து தெளிவா எப்படி போடுறதுன்ட்டு. இப்போ வால் கிளிக் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நான் பார்டர் கிரியேட் பண்றேன். இதுல இருந்து இது முடி. அதே மாதிரி என்ன பண்றேன், 2 அடி ஆப்செட் வச்சா இப்போ இது உள்ள வருது. ஆக்சுவலா இது உள்ள வந்தா என்ன ஆகும், இது உள்ள வரும்போது நம்மளுக்கு கரெக்ட் தான். 2 அடி இங்கிருந்து விடுறோம், அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா, இதுல இருந்து உள்ள கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து ராங். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க போயிட்டு ஃபேஸ் இன்டீரியர் மாத்திக்கணும். ஓகேவா, இப்போவே எங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துக்கும். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி இதுல இருந்து அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸ் எக்ஸ்டீரியர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன அப்ராக்சிமேட்டா ஒரு இது வச்சுக்கலாம். ஓகேவா, இங்க முன்னாடி நம்ம இடம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ராக்சிமேட்டா ஒரு 30 அடி வச்சுக்கலாம். ஓகேவா, இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்றேன். நம்ம அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணியாச்சு, 30 அடி வச்சுட்டு நம்ம எல்லா பிளாட்டையுமே கிளிக் பண்ணியாச்சு. ஃபேஸ் எக்ஸ்டீரியர் இருந்துச்சு, இப்போ நான் ஃபேஸ் இன்டீரியர் மாத்திக்கிறேன். எஸ்கேப் கொடுத்துட்டு தான் மாத்துறேன். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணிட்டோம், இப்போ பார்டருக்காக இன்னும் பிளான் நம்ம கிரியேட் பண்ணல. இப்போ என்ன பண்ணிருக்கோம், அப்ராக்சிமேட்டா இங்கிருந்து 2 அடி விட்டுருக்கோம், இங்கிருந்து 2 அடி, இங்கிருந்து 2 அடி விட்டுருக்கோம். ஓகேவா, நீங்க இன்னும் உங்களுக்கு ஏத்த மாதிரி 1300 ஸ்கொயர் ஃபீட்ல முடிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் இங்க கேப் விட்டுக்கலாம். ஓகேவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே கன்சிடர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அந்த பிளாட்டோட இதுல இருந்து காம்பவுண்ட்ல இருந்து எத்தனை அடி வீடு தள்ள போறீங்க அதுதான் உங்களுக்கு மெயின். ஃபர்ஸ்ட் அதை மென்ஷன் பண்ணி ஆகணும். 2 அடி தள்ளுறீங்களா, 1.5 அடி தள்ளுறீங்களா, எவ்வளவு அடி தள்ளுறீங்க அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணி நீங்க தள்ளணும். இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணியாச்சு, தள்ளி வச்சாச்சு. நம்ம இதுக்குள்ளதான் 1300 ஸ்கொயர் ஃபீட் 3 சென்ட்டுக்குள்ளதான் நம்ம வர்ற மாதிரி வீடு கிளைண்ட் கேட்கறாங்க. அதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணணும், பிளான் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா, அதுதான் நாம இப்போ கிரியேட் பண்ண போறோம். இது வந்து